நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. மருமகளான ஆமினி கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு ஹாலுக்கு வந்தா. வாசல் கதவு திறந்தே இருந்துச்சு. அத பார்த்த ஆமினி, வாசல் கதவு திறந்து இருக்குன்னா அத்தை மாமா இன்னும் தூங்கலன்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, எவ்வளவு சொன்னாலும் அத்தை மாமாவுக்கு வெயில் காலத்துல கஷ்டம் புரியுறதே இல்ல. அப்படி யோசிச்சுக்கிட்டே ஆமினி வாசல் கதவு கிட்ட வந்து வெளியே வந்து பார்த்தா. வாசல்ல இருக்கிற கட்லு மேல அத்தை சுகுணா, மாமா மோகன்ராவ் 2 பேரும் பாசமா உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமினி அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தா. என்னங்க? சொல்லு சுகுணா. நம்ம கல்யாண நாள் வரப்போகுதுல, நீங்க எனக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? குடுக்கற நிலைமையில நான் இப்போ இல்லையே சுகுணா. நான் என்ன இப்போ சம்பாதிக்கிறேனா? எனக்கு பணம் வேணும்னா மகன் இல்ல மருமகளை தான் கேட்கணும். நான் எப்படி குடுக்கறது? ஐயோ கடவுளே, இப்ப கூட மருமக பத்தி தான் பேசணுமா? நம்ம 2 பேரும் பாசமா பேசி எவ்வளவு நாள் ஆச்சுங்க? சுகுணா, மருமக வந்தா இன்னும் தூங்கலன்னு திட்டுவா. நம்ம எது பேசுறதா இருந்தாலும் நம்ம 2 பேரும் ரூமுக்கு போய் பேசலாம் வா. நைட்டு 10 மணி ஆனாலும் எவ்வளவு சூடு எடுக்குது பாத்தீங்களா? இன்னும் அந்த ரூமுக்குள்ள போய் உக்காந்தா எவ்வளவு அனல் அடிக்குதுன்னு பாத்தீங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அங்க தூங்கிதானே ஆகணும். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க. என்ன சுகுணா அது? நாளைக்கு நம்ம மருமக எனக்கு சாப்பாடு போடலனாலும் பரவாயில்ல, டீ குடுக்கலனாலும் பரவாயில்ல, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த டேங்க் கிட்ட போய் கியூல நிக்க மாட்டேங்க. அப்போ தண்ணி எப்படி பிடிக்குவ சுகுணா? அப்படி சொன்ன உடனே சுகுணா எதுவுமே பேசாம மௌனமா உக்காந்துருந்தா. இவங்க இப்படி உக்காந்து இருக்கும்போது மருமகளான ஆமனி இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க நினைப்பு என்னன்னா, ஆமனி கிச்சன்ல இதுவரைக்கும் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கான்னு. ஆனா ஆமினி அவ வேலை எல்லாமே முடிச்சு அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தா. சொல்லு சுகுணா, தண்ணிய எப்படி பிடிப்ப? இப்போ வெயில் காலம், அதுலயும் வெயிலு அனலா அடிக்குது. பசியோட தாகம்தான் அதிகமா இருக்கு. நம்மளுக்கு தண்ணியோட தேவை அதிகமா இருக்கு. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இத நீ நினைப்புல வச்சுக்கோ சுகுணா. எதுக்கு நம்ம மருமக கிட்ட சண்டை போடணும்? காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு அங்க தண்ணி கிட்ட போய் கியூ நின்னுகிட்டு 6 மணி வரைக்கும் தண்ணி பிடிக்க எவ்வளவு கஷ்டமாவுது தெரியுமா? இப்படி சுகுணா சொல்லிக்கிட்டே அழுவுறது பார்த்து ஆவணிக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு. ஆனா ஆமினி வேணும்னு எந்த வேலையும் செய்யல. ஆமணி அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல, அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. அவங்கள பார்த்து அவளும் கஷ்டப்பட்டா. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, நீங்க இவ்ளோ கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வெயில் காலம் போகிற வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டே அவங்க கிட்ட வந்தா. மருமகளான ஆமணிய பார்த்து, வந்துட்டா ராட்சசி, இப்படி தனக்குள்ள தானே சொல்லிக்கிட்ட சுகுணா. அத்தை, மாமா, எதனால நீங்க இவ்வளவு நேரம் ஆனாலும் தூங்காம இருக்கீங்க? காலையில வேற 4 மணிக்கே எந்திருக்கணும், தெரியலையா? இப்பவே போய் தூங்கணும், அதுக்கப்புறமா அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு டேங்க் கிட்ட போய் தண்ணி கொண்டு வரணும். இதெல்லாம் எதுக்கு மருமகளே? இதெல்லாம் தண்ணிக்காக அத்தை, இதெல்லாம் தண்ணிக்காகன்னு எனக்கு தெரியுமா? அதுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த விஷயத்த பத்தி தான் இவ்வளவு நேரம் உங்க மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? என்ன முடிவத்த? இந்த கட்ல இங்கிருந்து கொண்டு போய் அந்த தண்ணி டேங்க் கிட்டே போட்டுக்கிட்டு அங்கேயே படுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் காலையில 4 மணிக்கு நீ வந்து என்ன எழுப்புனா போதும். வாரே வா அத்தை, சூப்பர் ஐடியா அத்தை. அப்படியே செய்யுங்க அத்தை. எப்படியும் கட்டிலு வெளியே தான் இருக்கு. நான் போய் உங்க மகனை அனுப்புறேன். அவரு கட்ல கொண்டு வந்து அங்க டேங்க் கிட்டயே போடுவாரு. இப்படி ஆமணி சொன்ன உடனே அத்தை சுகுணா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. வெயில் காலம், அதிகாலை 4 மணி ஆயிடுச்சு. தன்னோட ரூம்ல இருக்கிற அலாரம் சத்தம் போட்டுச்சு. தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆமணி எந்திரிச்சு அதை ஆஃப் பண்ணி எடுத்து கையில வச்சுக்கிட்டா. வெளியில தூங்குற அத்தை மாமா எந்திரிச்சாங்களோ என்னவோ, அப்படி சொல்லி வெளியே வந்து பார்த்தா. வெளியில மெத்த மேல அத்தை மாமனாரு 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியும் அத்தை மாமா எந்திரிக்க மாட்டாங்கன்னு, நான் வந்துதான் அவங்கள எழுப்பணும். அப்படி சொல்லி, அத்தை மாமா எந்திரிங்க, 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னு எவ்வளவு கூப்பிட்டாலும் அவங்க எந்திரிக்கல. அப்போ மருமக ஆமினி அலராம ஆன் பண்ணி அத்தையோட காது கிட்ட வச்சா.
அவ்வளோதான். அந்த சத்தத்தை கேட்டு உடனே அத்தை மாமா 2 பேரும் எந்திரிச்சு உக்காந்தாங்க. தன்னோட மருமகளை பார்த்து, என்ன ஆச்சு மருமகளே? அத்தை, 4 மணி ஆயிடுச்சு அத்தை. நீங்க சீக்கிரமா போய் குடத்தை எடுத்துட்டு வந்து டேங்க் கிட்ட போங்க. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு போகிறோமா? இன்னும் 1 மணி நேரம் அப்படின்னு சொன்னா 5 மணி ஆயிடுமாமா. அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க எல்லாம் வந்து டேங்க் கிட்ட நின்னுக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி கூட கிடைக்காது. முதல்ல வெயில் காலம் ரொம்ப கஷ்டமாயிடுமாமா. எப்பவுமே காலையில 5 மணிக்கு எந்திருக்கிறது இதே பழக்கமாயிடுச்சு. சி, என்ன வாழ்க்கையோ என்னவோ, நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க கூட முடியல அப்படின்னு மோகனை கூப்பிட்டுக்கிட்டு சுகுணா தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா. மோகன் ராவ் கூட சுகுணா பின்னாடியே குடத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. தூக்கத்திலேயே எந்திரிச்சு மோகன் ராவ் அதுக்கப்புறம் சுகுணா தண்ணி டேங்க் கிட்ட வந்தாங்க. அவங்க போகும்போதே ஊர் ஜனங்க எல்லாம் நிறைய பேரு வந்து அங்க நின்னு இருந்தாங்க. பொம்பளைங்களோட கியூல சுகுணா அம்மாவும் ஆம்பளைங்களோட கியூல மோகன் ராவும் நின்னாங்க. இப்படி எல்லாரும் தண்ணிக்காக காத்துக்கிட்டு நின்னாங்க. சுகுணா தூங்கிக்கிட்டே அவ முன்னாடி நின்ன ஷாமலா மேல சாஞ்சா. இப்படியே 2-3 வாட்டி சாஞ்சதால ஷாமலாவுக்கு கோவம் வந்துச்சு. எத்தனை வாட்டி உனக்கு சொல்லணும் சுகுணா, சரியா கியூல நின்னுக்கோ. இன்னொரு வாட்டி என் மேல சாஞ்ச, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படியா? அத அப்புறம் பாத்துக்கலாம். அப்படி சொல்லி மறுபடியும் கண்ணை மூடின சுகுணா மறுபடியும் தூக்கத்துல ஷாமலா மேலேயே விழுந்தா. வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆமணி முன்னாடி அவனோட புருஷன் அரவிந்த் வந்தான். ஆமணி, நான் தண்ணி கொண்டு வர டேங்க் கிட்ட போறேன், நீ எப்ப வருவ? நீங்க முன்னாடி போங்க, டேங்க் கிட்ட சுந்தர சித்தப்பா வந்து பெல் அடிப்பாங்கல்ல, அந்த சத்தத்தை கேட்டு நான் உடனே ஓடி வரேன். சரி ஆமினி. அப்படி சொல்லி அரவிந்த் குடத்தை எடுத்துக்கிட்டு டேங்க் கிட்ட போனா. இந்த வெயில் காலத்துல எங்களோட தண்ணி கஷ்டம் எப்பதான் முடியுமோ? இப்படி யோசிச்சுக்கிட்டே வீட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்த ஆமணி. அரவிந்த் தன்னோட அப்பா வந்து நின்னு இருக்கிற கியூலையே நின்னா. அப்பா, நான் தண்ணி பிடிக்கிறேன், நீங்க உடனே போய் ஆத்தங்கரையில வர தண்ணிய புடிச்சு நிறைச்சு வைங்க, உங்க பின்னாடியே நான் வரேன். அப்படி சொன்ன உடனே மோகன்ராவ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அரவிந்த் தண்ணி குடத்தை தூக்கிக்கிட்டு கியூல நின்னா. தண்ணி விடுற சங்கரையா வந்து எல்லாருக்கும் கேக்குற மாதிரி பெல் அடிச்சாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே மருமகளான ஆமணி 2 குடத்தை எடுத்துக்கிட்டு கியூல வந்து தண்ணிக்காக நின்னா. அத்தை, நான் வந்துட்டேன் இல்ல, நீங்க வயலுக்கிட்ட போங்க, மாமா போயிருக்காரு. நீங்க கூட சீக்கிரமா போய் ஆத்தங்கரையில வர தண்ணிய பிடிச்சி வயலுக்கிட்ட நிறைச்சு வைங்க. நான் தண்ணி புடிச்சிட்டு பசங்களை கூட்டிக்கிட்டு தோக்கிற துணியை எடுத்துக்கிட்டு அங்க வரேன், அங்கேயே எல்லா வேலை முடிச்சுக்கிட்டு வந்துடலாம். சரிம்மா. அப்படி சொல்லி சுகுணா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. தண்ணி டேங்க் கிட்ட அரவிந்த் ஒரு பக்கம், ஆமணி ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டே தண்ணி புடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. 2 பேரும் ஒரு குடத்து மேல இன்னொரு குடத்தை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு வந்தாங்க. ஏங்க, சீக்கிரமா பசங்களை கூட்டிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு வாங்க, அங்க போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு வரலாம். அங்க நானும் அப்பாவும் குளிச்சு அதுக்கப்புறம் பசங்களை குளிக்க வச்சு கூட்டிக்கிட்டு வரணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதாங்க, நீங்க போய் பசங்களை எழுப்பி கூட்டிட்டு வாங்க. அப்படி சொன்ன உடனே அரவிந்த் வீட்டுக்குள்ள போய் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆதித்யா ஆலிக்யாவை தூக்கிக்கிட்டு வந்தான். ஆமினி கூட சீக்கிரமா வீட்டுக்குள்ள போய் துணி துவைக்கிறதுக்கு கூடல துணிகளை எடுத்துக்கிட்டு வந்தா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு வந்தாங்க. அந்த சமயத்துல அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க கூட அவங்கவுங்க வேலைய பார்க்க அங்க வந்தாங்க. ஆத்தங்கரையில தண்ணி நிறைய இருக்கிறத பார்த்து அந்த ஊரு ஜனங்க கூட அவங்களோட பசங்களை அங்கேயே குளிக்க வச்சாங்க. என்னங்க, நான் துணி துவைக்கிறேன், நீங்க போய் பசங்களை குளிக்க வைங்க. ஆமணி துணி துவைச்சுக்கிட்டு இருந்தான். அரவிந்த் அவனோட குழந்தைங்களை குளிக்க வச்சான். சுகுணா அதுக்கப்புறம் மோகன்ராவ் அந்த ஆத்தங்கரையில இருக்கிற தண்ணிய கொண்டு போய் நிறைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்கவுங்க வேலைய பார்த்து போனாங்க. சுகுணா, மோகன்ராவ், ஆமணி, அரவிந்த், ஆதித்யா, அலைக்கா இவங்க எல்லாரும் வெயில் காலத்துல கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க.